அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ரேஞ்சர் சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களோட முடிஞ்ச சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே மாஸ்டர் ஏமாச்சு போடுங்க. நானும் பார்த்து செஞ்சுறேன் கமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கும் போடுங்க. சரி வாங்க நம்ம காது கொள்ளப்பலாமா. இப்போ எந்த எபிசோட ஹீரோ பயங்கர கான்ல இருக்கான். பாஸ் மாஸ்டர் மெகட்டியா அவனை உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு ஹீரோ அவனை பக்கம் கடுப்பா இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம இஷியும் ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். போன எபிசோட்ல கடைசியில் பார்த்தா நம்ம சுக்குபா வந்து சுயநினைவு இழந்து அந்த ஸ்கூல்லேயே வாழ ஆரம்பிச்சிருவா. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற விஷயத்தை நினைச்சு இதை பார்த்துட்டு விஷயம் ஏய் சுக்குபா உன்னுடைய சென்ஸுக்கு திரும்பியும் எங்க போயிட்டு நீ ஒன்னு ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட் கிடையாது. நீ கிரீன் ஸ்குவாடனுடைய ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல ஒருத்தி ஒரு மிஷின் தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ரேஞ்சர் ஃபோர்ஸா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே திரும்பியும் சுயநினைவுக்கு வந்துடுறான். என்ன மன்னிச்சுங்க எல்லாம் என் தப்பு தான். நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். என்னுடைய பழங்கால மெமரி எல்லாமே எனக்கு ஏன் இப்படி ஞாபகம் வருது. என்னதான் இங்க நடக்குது சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கான். அந்த டைம் திரும்பியும் பார்த்தா இந்த பையனும் வரான். குட் மார்னிங் गाइस இந்த வார பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. விஷி குட் மார்னிங் என்ன அசைன்மெண்ட்லாம் முடிச்சு சொல்றதுக்கு அப்புறம் அவன் வந்து கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விஷயம் சுகுபாவை பார்க்க சுகுபா இதனால திரும்பி சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கிற. கொஞ்சம் கொஞ்சமா வாய மூட ஒரு நிமிஷம் நேசிக்கி அப்படின்னு அவன் வாய பார்த்தேன். சாக்குறமா சுகுபாவை திரும்பியும் சுயநினைவுக்கு கொண்டு வா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை அப்படியே சொல்ற ஐடி பிடிச்சி கேட்கறான். சுகுபா என்ன பண்ணிட்டு இருக்க. சுயநினைவுக்கு வா. நீ ஒண்ணு இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கிடையாது. இது பாஸ் மாஸ்டரோட ட்ராப்னு சொல்ல. சாக்குறமா எதுக்கு என்ன காயப்படுத்துற. எனக்கு ரொம்ப வலிக்குது. பாஸ் மாஸ்டரா என்ன சொல்ற நீ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவளை விட்டு இவங்க 3 பேர் மட்டும் ரூஃப் டாப்புக்கு வந்திருப்பாங்க. சுக்குபா வேற இப்படி மாறிடா. நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறிடுவோம்னு புரியல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காவ. அவ கிளாஸ் உள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நினைச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் அவரை லஞ்ச் சாப்பிட்டுக்காக கூப்பிட்டேன் இங்க மெதமாடி வாணி அப்படி சாப்பிட்டுலான்னு. ஆனா அவ வரலன்ட்டான். விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ் மாஸ்டர் மெகட்டியா தான் இந்த மொத்த பேரையும் அவளையும் உட்பட பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். எதுக்கு அவளை மட்டும் அவன் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுவோம். நம்ம இன்னமும் மாறலையே. ஆனா இருந்தாலுமே ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏசியை கூட அது மாதிரி தான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டூடெண்ட் மாதிரி நடத்துக்கிறாங்க. சாக்கரமா நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சுக்கு வந்தனா அவனை உனக்கு அவ்வளவுதான். நானே கஷ்டப்பட்டு இது எப்படியாச்சும் மாத்தணுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். என்ன நீ சொல்ற யார் ஸ்டூடெண்ட்னு. சரிங்க நீங்க ஒன்னும் ஸ்டூடெண்ட் கிடையாது. நீங்க ரேஞ்சர் ஃபர்ஸ்ட்ல ஒருத்தங்க தான். நீங்க தான் அடுத்தது கிரீன் ரேஞ்சர். சரி அதை விடுங்க. இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால 4 விதமான ரூல் இந்த இடத்துல இருக்கிறதுனால அதை வயலேட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம திரும்பி ரீசெட் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கணும். ஹீரோவும் இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. அவ்வளவு இதயத்துல மாட்டிப்போமா அப்படின்னு கேட்க. ஆன விஷயம் இந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை நம்ம முடிக்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது. போகவும் கூடாது. பாஸ் மான்சரை கண்டுபிடிச்சு அழிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் மாறாது அப்படின்னு இவங்கள பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா கெட்டோ வரும். நீங்க 3 பேர் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரூட் ஆஃப்ல அப்படின்னு பார்த்தா நம்ம சுக்குபா தான் அவனுக்கு கொண்டு வந்திருக்கான். ஹீரோவும் சுக்குபா என்ன பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய சுயநலக்குவா எங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த ரூட் டாப்புக்கு வரதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க ஸ்கூலோடைய ரூல்ஸ் மீறீங்க. இல்லையே ஆல்ரெடி நாங்க செக் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹேண்ட் புக்ல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றதுனால வயலேட் பண்றதா இல்லன்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கேன் அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்க. தெரியும் ஷாக்கா வரான். அட கடவுளே இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்து நான் பார்த்தே இல்லையே. ரீசெட் ஆனதுனால இதுல தும்மா ஆட் பண்ணிருக்காங்க திரும்பியும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பாஸ் மாஸ்டரா இருக்கிறவனும் சுக்குபா ரொம்ப நன்றி. இந்த இடத்துல இந்த பசங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. வாங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் யாருடான்றது விஷயம் பார்த்து ஷாக் ஆகிறா. அவன் பார்த்து கிரீன் ஸ்குவாடனை கேந்தவன் நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்கூலோடைய ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பவும் பார்த்தா இந்த இடத்துல ரீசெட் ஆயிடுது. ஹீரோ ஒரு பக்கம் அவன் கிரீன் ஸ்குவாடனை சேர்ந்தவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் ஷாக் ஆயிட்டு. இஷி இன்னொரு பக்கம் எந்த விதமான விஷயமும் சொல்லாம அந்த விட்டு வரான். இன்னொரு பக்கம் நம்ம நண்பக்காரன ஹீரோவை கூட்டு போறான் தனியா பேசணுன்றதுக்காக. இஷி அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு வர நீ இன்னமும் உயிரோட இருக்கியா வாக்கப்பா. ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க். இஷி என்னாச்சு உன்னோட மெமரி எல்லாம் திரும்பி வந்துருச்சா. ஆமா கரெக்டா எப்போ வந்துச்சுன்னா உங்களை நான் ரூட் ஆஃப்ல பார்க்கும்போது தான் எனக்கு திரும்ப என்னுடைய மெமரிஸ் எல்லாமே வந்தது. நான் இந்த என்டையர் டைம் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் புரியல. உன்னோட மிஷின் இந்த இடத்துல மெகட்டியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்தேன் நம்ம கிரீன் ஸ்குவாடன் சார்பா. பட் ஆனா நீ வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ திரும்ப வரவே இதே இடத்துல மாட்டிட்டு இருக்க. நீ இந்த ஸ்கூல்லயே இந்த நாள வாழ்ந்துட்டு இருக்கேன். அதர் மெம்பர்ஸ்க்கும் அதே தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மத்தவங்க எங்க. எனக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஆனா சீனியர் செகண்ட் ரேங்க் டோக்கிவா அவ கூட தான். ஆனா எனக்கு தெரியல எதுவுமே. எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப நான் மட்டும் தான் இந்த இடத்துல தனியா இருக்க மாதிரி தெரியுது. என்னோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சுயநலம் இழக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன காப்பாத்துங்கன்னு. அதுக்கு தானே வந்தீங்க. என்னோட பக்கம் நண்பங்க இவரும் தனியா கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். மெகட்டியா வந்து இந்த இடத்துல ஹியூமன் ஃபார்ம்ல இவங்களுக்கு இடையில வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய எலியூஷன் மூலியமா அந்த பவர்ஸ்னால இவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கின்னு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பனா நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது இஷ்யூ வந்து ரொம்ப ஆபத்து தேடி தான் போயிருக்காங்களா. இல்ல அவங்க ரொம்பவே கைண்டான பர்சன். அவங்கள பத்தி உனக்கு தெரியல. அவங்களோட கைண்ட்னஸ் வச்சு தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க. அதுக்கப்புறம் அவளை காமிக்காம பார்த்தா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கிட்ட வராத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். பட் ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீ இதே இடத்துல வெயிட் பண்ண. என்ன இப்படி சொல்றீங்க. நான் வெளியே போயிட்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் இதே இடத்துல இரு. ஏன்னா நான் உன்னை ஹெல்ப் பண்ணாம இந்த இடத்துல விட்டு போக மாட்டேன். கவலைப்படாத அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா தான் கிட்ட இருக்கிற வெப்பன் எடுக்கிறவனும் அவனை எடுத்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க. உண்மையிலே நீ தானே அந்த வக்கபா. அதனால தானே நான் உன்னை நம்பலன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண இவன் தடுத்துறான். திரும்பவும் அட்டாக் பண்றதுல திறந்து தப்பிக்க ஒரு வாலியை கிரியேட் பண்ணிடுறான். எனக்கு ஆச்சரியம் இல்லை. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மெகட்டியாவை சர்ச் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்ச டீமோடைய லீடர் வந்து சீனியர் செகண்ட் ரேங்க் டோக்கிவா. அவகிட்ட இருந்த அந்த டிவைன் ஆர்டிஃபிக்ஸ் அதோடைய ரிப்ளிகா வந்து இப்போ ஏன் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அது திரும்ப படிச்சிரு பாஸ் மாஸ்டர் மெகட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்த. பாஸ் மாஸ்டர் மெகட்டியா வக்காபா எப்படியாப்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
பாக்காபா ரொம்பவும் பயத்த சுபாவம் கொண்டவன், எங்களுடைய மெம்பர். அவன் ஃபியூச்சர்ல எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ண ப்ராமிஸ் பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் திரும்ப வரலன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் ஏத்துப்பேன். அடக்கடவுளே ரொம்பவும் கிட்ட வராம பாத்துக்கணும் அப்படின்னு இன்னும் அவன் அட்டாக் பண்றான். இங்க பாரு, இந்த இடத்துல அடுத்த கிரீன் கீப்பரா இருக்கிறதுக்கான தகுதி உடைய ஒரு உமன் டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை வச்சுட்டு இருக்கிற சீனியர் செகண்ட் ரேங்க் டோக்கிவா. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் காமிக்க அதில் பார்த்தா சரி இதே இடத்துல செட்டில் பண்ணிடலாம், ஏன்னா அடுத்த கிரீன் கீப்பரை நான் தான் ஆக போறேன் தொட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா விஷயம் தன்னுடைய தீனர்களை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியா சரி, இருந்தாலும் அவன் கூட எனக்கு சண்டை போடணும்னு ஆசை இல்லை, நீ என்ன என்னுடைய மெம்பர்ல ஒருத்தங்க ஃப்ரெண்டு வேறையா, அதனால சாப்பிட்டு அவங்க கூட சண்டை போறோம் தொட்டு. அதுக்கப்புறம் அவளுடைய ஆர்டிஃபெக்ட் பயன்படுத்துறான். அவ பயன்படுத்தி அசால்ட் டைப்ல பிடிச்சி வைக்க எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்துறான். ஏய் என்ன பண்ண நீ டிவைன் ஆர்டிஃபெக்ட் பயன்படுத்தியா? நான் ஒத்துக்க மாட்டேன், நான் போங்க ஆட்ட ஆடுற, நீ அவனை தோத்து போகல திரும்ப சண்டை வச்சுக்கோன்னு சொல்லுங்க. ஆனா அவர் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கான் இவங்க கூட இந்த மாதிரி சண்டை போறது எல்லாமே. இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சீனியர் செகண்ட் ரேங்க் உடைய ஆர்டிஃபெக்ட்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அவள் அடுத்த கிரீன் கீப்பர் ஆக போறான். கண்டிப்பா நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியாக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸ் எனக்காக கொடுத்ததுக்கு. கண்டிப்பா அவளை தவிர வேற யாரும் அந்த கிரீன் கீப்பர் போஸ்டிங் தகுதியானும் கிடையாது. பயமுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை வெளியே வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் அது பேசுறத கவனிக்கிற நிலைமையில இல்லை. எவ்வளவு என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ என்னுடைய வாயாலேயே ஒன்னு அறுத்து போறான் அப்படின்னு அவளும் அந்த இருந்து கிட்ட வந்துட்டு தூக்கி பிசிறி அடிப்பான் ஜன்னல். அவனை அடைச்சா அவனுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் இவ்வளவு முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆஹா இப்ப எனக்கு கிடைச்சி நீ இந்த மாதிரியான ரூல்ஸ் மீறதுனால இந்த ஸ்கூலோடைய அப்படின்னு சொல்ல போகவும் உன்னை அந்த வார்த்தையை நான் சொல்ல விட்டா தானே ரெண்டு பேருமே சேர்ந்து சாவன இதயத்துல உன்னை நான் கொண்டுட்டு தாண்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வாயிலேயே அந்த ரேஞ்சர் ஃபோர்ஸோடைய வெப்பனை வைக்க இந்த வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை கொடுப்பா. அது பின்னாடி வரும் அந்த லேசர் தலைக்கு பின்னாடி. அவனும் செத்துருவான்ற நிலைமையில பார்த்து திரும்பி டக்குனு இவளை பார்க்க சைட்ல பார்த்தா ஒரு பொண்ணு ஜன்னல பார்த்துட்டு அட்டடா ஐஷி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பிரின்சிபலே கொண்டு இருக்கியா, இது இந்த ஸ்கூலோடைய ரூல்ஸ் மீறதுக்கான ஆகாமோ அப்படின்னு அவ சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பி ரீசெட் ஆயிடுது. இப்ப இவன் பார்த்தா அப்பாடியோ ஜஸ்ட் மிஸ், திரும்ப இந்த இடத்துக்கு வரப்படாம தடுக்கணும். இந்த டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் ஈஸியா தடுத்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஈஸியா காமிக்க அவளும் அந்த இருந்து கிளம்பலாம் பார்ப்பான். கடவுளே ரொம்ப க்ளோஸா போயிட்டான். ஆனா இருந்தாலும் அவன் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவளும் போலாம் பார்க்க திடீர்னு தடுமாறுவான். விஷயம் நீ நல்லா தானே இருக்க அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க வாயில நசாஃபேக்கு போவோம் அவங்க கூட்டு போற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அவனும் கையை தட்டி விட்டுறா. இல்ல என்ன விட்டு போங்க எனக்கு தேவையில்ல எதுவும். அதுக்கப்புறம் பார்த்தா சுக்குபாபு பைத்தியம் மாதிரி நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க புண்படுத்துறதுனால இந்த ஸ்கூலோட வயலேஷன் நீங்க மீறீங்க அப்படின்னு அவளை சொல்ல திரும்பி ரீசெட் ஆயிடுது. எங்க பாரு எதையும் தனியாக சமாளிக்க முடியும்னு நினைக்காத, நீங்க சொல்றது சரிதான், இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே கூல பொறுமையா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு தடுமாட்டியா வந்ததுன்னு கிளம்ப இஷ்யூ நல்லா தானே இருக்கான். இன்னொரு பக்கம் சுக்குபான்னு சொல்லிட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவளும் அந்த கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நண்பங்களோட வெளியே வந்துட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பான் வெண்டிங் மிஷின்ல இருந்து. அந்த பிரின்சிபல் கிரீன் ஸ்குவாட்ல சேர்ந்தவன்றது தெரிஞ்சிச்சு இன்வெஸ்டிகேஷன்ல. அப்ப நான் இன்னமும் அதிகப்படியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ரொம்பவும் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த வெண்டிங் மிஷின்ல காலால எட்டி வதைக்க அது தடுமாறுது, கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறிட்டு நிறைய ஜூஸ் எல்லாம் வெளியே எடுத்து போடுது. என்னடா இப்படி பண்ணிட்டேன், உன்னுடைய கோவத்தெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் மேல காமிச்சிட்டேன், என்னப்பா பண்றது, கோவத்தை என்னால் கட்டுப்பட முடியல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஸ்கூலோட வயலேஷன் மீறிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பி ரீசெட் ஆக போது சொல்லிட்டு அவன் சொங்கி போயிட்டு அது மேலே சாஞ்சி கிடக்க. அடக்கடவுளே என்ன இது எவ்வளவு நேரம் ஐயோ ரீசெட் ஆகல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது. ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லைல்ல யங் பாய், நீ கிக் பண்ண விஷயத்த ஒருத்தர் யாராச்சும் பார்த்துருந்தா மட்டும்தான் இது ரூல்ஸுக்கு புறம்பானது அவங்க சொன்னும் போது மட்டும்தான் இது ரீசெட் ஆகும். ஏன்னா இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் கிளாஸுக்குள்ள தான் இருக்காங்க. அப்போ இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நண்பகரனும் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறான் அவனுடைய டூல் பாக்ஸ்ல இருந்து. என்ன பண்ற நீ அவ்வளோப்படாத, என்னுடைய ஜாப் இந்த இடத்துல என்கொயரி பண்றது தான், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்ற விஷயத்த மொத்தமா நான் போயிட்டு ரிவீல் பண்றதுக்காக என்னுடைய 7 டூல்ஸ் நான் இந்த இடத்துல பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனை இன்வென்ட் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி மூலியமா சின்ன ஒரு பல்லியாட்டம் இருக்கு, அதுவும் ரோபோட்டிக்காவும் இருக்கு, அதில் நிறைய கேமராவும் இருக்கிறதுனால அதையும் காங்கல்ஸ் மூலியமா பார்த்து இவனே கண்ட்ரோல் பண்றான். இதுதான் கிரீன் ஐ, என்னுடைய இன்டெலிஜென்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுனால இந்த இடத்துடைய ஸ்கூலோட வயலேஷன் எதையுமே நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தலாம் என்னோட இன்டெலிஜென்ட்டா இந்த ஸ்கூல் வயலேஷன் சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தன்னுடைய டெக்னாலஜி பயன்படுத்தி எல்லா இடத்துக்கும் ரிசர்ச் பண்ண அனுப்புறான். நான் இன்னமும் அந்த பிரின்சிபல் பத்தி அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, ஹிபிகி சாக்குரமா கிளாஸ் 2 1 சேர்ந்தவன் டீச்சர்ஸ் ரூம் உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க. சரி ஓகே நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் இன்னொருத்தனை சமாளிக்கிறதுக்காக பாத்துக்கிறேன், இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ரூமுக்கு போகும்போது யோசிக்கிறான், அவளை இந்த ட்ராப்ல வந்து இப்படி மாட்டினேன், என் கோல் இந்த இடத்துல பாஸ் மாஸ்டர் கொள்ளணுன்றது, பட் இருந்தாலுமே அவனே என்னுடைய எண்ணத்தை சேர்ந்தவன் தான், சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஈஸியும் வரேன். சாக்குரமா நான் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டேன், டீச்சர்ஸ் ரூம் உன்னை வர சொல்லியிருக்காங்களா, பார்த்து கொஞ்சம் சுதாரணமா நடத்துக்கோ, தெரியலங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனிமியோட வேலையா இருக்கிறதுனால நான் கண்டிப்பா அந்த பிளான் என்னவோ அதை முறியடிக்கிறதுக்காக பொறுமையா பாத்துக்கிறேன், சரி ஓகே கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அந்த தந்து கிளம்ப. பரவாயில்லையே முன்னாடி இருந்ததை விட இவ இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா. இஷ்யூ பார்த்தா உன்னோட பக்கம் பாத்ரூம்ல வந்து கடுப்புல இருக்கான், அவனை பிடிச்சி அடிக்கவே முடிய மாட்டேங்குது. டீச்சர்ஸ் ரூம்ல ஹீரோவும் போகிறதுக்கு முன்னாடி சாக்குரமா டீச்சர்ஸ் ரூம்ல உன்னை வர சொல்லிருக்காங்க போலியே. ஆமா என்னாச்சு எதனா பிரச்சனையா என்ன தெரியலப்பா, சரி இருந்தாலும் இந்த ஸ்கூல் லைஃப் உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் கிடைச்சிட்டாங்க. ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது அப்பா எனக்கு சொன்ன அந்த விஷயங்களை காட்டிலும் என்னுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் இந்த இடத்துல நான் வருது, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிட்டான்றது இந்த விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவும் டீச்சர்ஸ் ரூமுக்கு போக வா எதுக்காக என்ன வர சொன்னீங்க மிஸ்டர் காட்டோ? சாக்குரமா நீ இன்னும் இந்த ஸ்கூலுக்கு ஃபிட் ஆகலையா? ஓ புரியுது, எதனால இந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த அளவுக்கு எந்நேரமும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்கிறது. அது போல என்ன வந்து இந்த ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்றதுக்காக இந்த இடத்துல வாழ சொல்றேன், அதுக்கு தான் ஃபிட்டாக சொல்றேன்னு கேட்குறியா? இந்த மாதிரியான கேவலமான பிளேஸ்ல எவனாச்சும் இருப்பானா? ஸ்கூல் போறதுல எனக்கு பிடிக்காதுடா. என்ன சாக்குரமா நீயா தானே இந்த இடத்துக்கு வந்த, அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல நீ அடாப்ட் ஆகி ஆகணும், எல்லாரும் அதை தான் ஏத்துக்கிறாங்க, நீ ஏத்துக்கலாம் ஏத்துக்க வைப்போம். நீ இந்த வேலையை எதுக்கப்புறம் தொடர்ச்சி இந்த மாதிரி பண்ணி நிறுத்தினா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எவன் என்ன வெளியே அனுப்புறான் பாக்குறோம், நான் வந்த வேலையை நான் முடிக்காம இந்த இடத்துட்டு போக மாட்டேன்டா, எவனாச்சும் எங்க மேல கையை வச்சோம் அவனை
அவன் கை இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெப்பன் எடுக்க நான் டிராயிங் பண்ற ஸ்வாட எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. இது ஒண்ணு இந்த இடத்துல இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் வந்து வயலேட் பண்றதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓ நீங்களே வைப்பீங்களா ட்ராப், நீங்களே ரூல்ஸ் போடுவீங்களா, நாங்க மட்டும் ரூல்ஸுக்கு அது மீறினா மட்டும் ரூல்ஸ் மீறன்றது என்னடா இந்த கதை பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணிட்டு அவனை போய் அடிக்க. இருந்தாலுமே ஈஸியா தடுத்துறான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது சாக்குறமா. இந்த ஸ்கூல்ல நீ ஃபிட் ஆயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப், இல்லனா இந்த டே உனக்கு எப்பவுமே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ற மாதிரி ஐடியா இல்ல. ஏன்னா லார்ட் மெகட்டியாவோட வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏத்தாப்புல ஃபிட் ஆயிட்டா லைஃப் ரொம்பவும் சந்தோஷமா போயிடும். ஸ்டார்டிங்ல இருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிட் ஆகிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிட் ஆகலனா இந்த இடத்துல உயிர் போயிடும். யார் அவங்க கிட்ட ஃபிட் ஆகணுன்றது எங்க வேலை வேறடா. நாங்க வந்ததே பாஸ் மாட்டரை போட்டு தள்ளுறதுக்கு தான். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்றியா கொஞ்சம். டீச்சரோட டியூட்டி இந்த இடத்துல என்ன தெரியுமா சாக்குறமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை பண்ணி புள்ளி பண்ற பசங்களை தங்களுடைய வழிகாட்டுதல் மூலியமா அவங்களை டீசென்டான ஸ்டூடெண்டா மாத்துது தான். அதுக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம், கேட்கலையா அடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சம வேகமா இவங்கிட்ட வந்து அடிக்கிறான். இரவன் அடிச்சு அடுத்த நிமிஷமே அவன் பாடி பாதியா போக என்ன இது வித்தியாசமா இருக்கு இவன் அடிச்சப்போ. அப்புறம் அவன் பார்த்து ஷாக் ஆகுறான். டேய் யாரா நீங்க என்கிட்ட வந்து ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன் என்னடா இது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படியாப்பட்ட எபிலிட்டி எல்லாம் இருக்கேன்னு. நீ ஒரு மாஸ்டரா, உன்னுடைய அப்பேரன்ஸ் வச்சு பார்க்கும்போது நீ ஒரு ஃபைட்டர்ன்றது எனக்கு தெரியுது. ஆமாண்டா என்னோட பேரு ஃபைட்டர் டி. எதுக்காக நீ இந்த ஸ்கூலுக்கு வந்த இதனால தான் புரியுது எதனால உன்னால இந்த ஸ்கூல்ல கூட ஃபிட் ஆக முடியல. நீ ஏன்னா என்னோட வயசுல வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ன்ற ஒரு விஷயத்தை நீ பார்த்திருக்க மாட்டேன். யாருக்கிட்ட தேவை அந்த ஸ்கூலுக்கு போற விஷயம்லாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண அவன் இருந்தாலுமே அடிச்சு போறான் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் அவன் சோர்வு தான் அடைகிறான். ஹீரோவும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது, டிவைன் ஆர்டிஃபிக்ஸால மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற மிகப்பெரிய திங்ஸ் எல்லாமே தூக்கி ஹீரோ மேல விசிறி அடிக்கிறான். ஒட்டு மொத்தமா அவன் கூச்சி வச்சிருக்கேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ண. எங்க பேரு சாக்குறமா. சரி ஃபைட்டர் டி, தேவையில்லாம நீயே ஒரு மாசம் வந்து இந்த இடத்துல தேவையில்லாத வேலையை பார்க்க ஒழுங்கா வந்தியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு எப்படியோ இந்த ஸ்கூலுக்கு ஃபிட் ஆயிட்டு போயிடும். அங்க பண்றதுல என்னடா தப்பு இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு ஏற்ற போற அவங்களோட ஸ்கூலோட வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கலாம். எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இதுதான் ஆட்டோபியா, அதாவது ட்ரீம்ஸ் உடைய ஸ்கூல். எனக்கு ஒண்ணு இது தேவையில்லை. இருந்தாலுமே என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஃபைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவன் ராணுவத்தில் இருந்திருக்கான். இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இந்த இடத்துல வந்து நான் சேவை செய்ய வந்தேன். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல லார்ட் மெகட்டோபியாவது நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னதான் ஒரு மான்ஸ்டர் ஆயிருந்தாலுமே பரவாயில்ல, ஹியூமன்ஸுக்கு தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னுடைய டிராகன் பாஸ்டரை பயன்படுத்துறான். அது பயங்கரமா பவர் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்றான். இவன் ஒரு பக்கம் தப்பிக்க முடியாம திணறிட்டு இருக்கான். அந்த இடத்தையே போட்டு ஹீரோவை நாசம் பண்ணிருக்கான். ஏய் இதுக்காக இந்த ஸ்கூல் பில்டிங் நீ இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்க, என்னால இந்த மாதிரி ஒத்துக்க முடியாது சொல்றதுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல ஆஃப் பண்ணி வச்சிருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட ஹீரோ கண்ணு கூசுறதுனால அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிற்பான். இதை பயன்படுத்திக்கிறேன் அந்த டைமிங்ல போயிட்டு அடிப்பான் பாருங்க. ஹீரோ டக்குன்னு வச்சு தடுப்பான். பட் இருந்தாலுமே மேல அடிக்க பாதி ஆயிடுவான் ஹீரோ. அந்த வெப்பனும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்துடுறேன். ஃபைட்டர் ரேஞ்சர் போர்ஸோடைய வெப்பன் எதுக்கு உனக்கு, இது உனக்கு செட் ஆகல, அது என்னோட இது எங்கடே கொடுத்துரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இடிஞ்சு போனது எல்லாமே ரீபில்ட் ஆகுது. என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். உன்னுடைய தலை குனிடா, ஏன்னா இந்த இடத்துல லார்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு இல்யூஷன் ஆட்டம் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தா இப்போ பாஸ் மாஸ்டர் நேரடியாக வரவன் பார்த்தா நம்ம யூசியே ஒரு எபிசோட்ல வந்து வெளியே போலாம் ஸ்கூல்ல விட்டு பார்க்கும்போது ஒரு ஆளை தடுத்துருப்பான். அந்த ஆளுடைய காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கான். மேல தலை பார்த்தா பாம்பு தலை. இது நம்ம ஊர்ல இருக்க ராகு கேது மாதிரி இருக்கானுங்க. இவன் தான் பாஸ் மாஸ்டர் மெகட்டியா. ஓ நீ தான் ஃபைட்டரா, எதுக்காக நீ இன்னும் எனக்கு தலை வணங்காம இருக்க. உன்னுடைய வேர்ல்டு டாமினேஷன் அந்த குறிக்கோள் வந்து எப்பயும் முடிஞ்சு போயாச்சு. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதையே நாங்க கைவிட்டுட்டு எங்களுக்கு ஃபன்னு தேவைன்றதுக்காக இந்த ஆக்குபை பண்ணி நாங்க ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். மெகட்டியானா உன்னை சும்மா விட மாட்டோம் சொல்லி ஹீரோவும் அவனையும் அட்டாக் பண்ண. இருந்தாலுமே இல்யூஷன் நாடு கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் மறைஞ்சிட்டான். அட கடவுளே அவன் மறைஞ்சிட்டான், எங்க போயிட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அட கடவுளே நான் திரும்ப வந்துட்டேன். ஹீரோ மட்டும் இப்போதைக்கு ஒரு இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சூப்பை காமிக்க அந்த இடத்துல இருக்க குட்டி பசங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒரு பையனும் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்க என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்க பாருங்க டீச்சர், அது புதிய வகையான எலிபெண்டா, ஏன்னா அது அந்த இடத்துல இருக்கிற மிஸ்டர் எலிபெண்டை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அது மான்ஸ்டரும் இவங்களை பார்க்க இன்னொரு பக்கம் பென்னியும் இந்த இடத்துல நின்று இருக்கும்போது அவனுக்கு தகவல் வருது. அமெனோகாவா சென்ட்ரல் ஜூல வந்து மான்ஸ்டர் வந்திருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை உடனே போய் ரெட்டி பேர்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பைத்தியக்காரன் வந்து ஸ்பான்சர் கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கான். வெளியே சண்டை நடக்குது பற்றி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு கால் வந்துட்டு இருக்கு, ஆனால் அட்டன் பண்ண மாட்டான். ரேஞ்சர்ஸ் வந்து சேர்ந்து நாங்க உங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நீதியை நிலைநாட்டுவோம், பாதுகாப்பு இல்லாத நம்பிக்கையே இல்லாத ஹியூமன்ஸ் எல்லாரையும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல சிங்கமோ கத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டரும் இப்போ அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்த்து மறைக்குது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சவங்க லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிவு யாரும் பண்ண பொறுமையாக பாருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.